ரெடி கவனிங்க. கேபிட்டல் லெட்டர் ஒய், ஃபஸ்ட் லைனுக்கு கீழே இருந்து மேலே போய் ஃபஸ்ட் லைன் டச் பண்ணி ஒரு பென் கொடுத்து செகண்ட் லைன் வழியாக வந்து தேர்ட் லைன் வந்து டச் பண்ணி திருப்பி அங்கே உட்காந்து ஒரு சின்ன கிராஸ் கொடுத்து செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைன் போகும்போது ஸ்ட்ரைட் பண்ணி திருப்பியும் கீழே கொண்டு வந்து சின்ன ஹோல்ஸ் தெரியணும், ஒரு பென் கொடுத்து ஜிக்ஸாக். இங்கே பாருங்கள், தேர்ட்லேருந்து செகண்ட் போகும்போது கிராஸ் இருக்கும், செகண்ட்லேருந்து ஃபஸ்ட் போகும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி இறக்கிட்டு இங்கே கீழே டச் பண்ணிவிட்டு ஒரு ஜிக்ஸாக் கொடுக்குறோம். செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்கு நடுவில் வந்து நிறுத்துகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் நடுவில் கேப் இருக்குது பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்தால் லெட்டர் ப்ராம்ப்டாக இருக்கும். கவனிங்க. டிப்பில் எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பென்சில் எழுதும்போது, அப்சரா பென்சில் எழுதும்போது, அந்த டிப்பில் எழுதும்போது நல்லா அழகாக இருக்கும். கவனிங்க. ஃபஸ்ட் லைனு கீழே இருந்து ஃபஸ்ட் லைன் டச் பண்ணி மெல்லமாக திருப்பி உள்ளே போய் திருப்பி அவுட்டர் வந்து டச் பண்ணி இங்கே ஒரு கிராஸ் கொடுத்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் கொடுத்து இறக்கும்போது கேப் கொடுத்து ஒரு வளைவு கொடுத்து ஃபோர்த் லைனில் டச் பண்ணி திருப்பியும் தேர்ட் லைனில் வந்து ஒரு ஜிக்ஸாக் செகண்ட் லைன் தேர்ட் லைனுக்கு நடுவில் நிறுத்துகிறோம். திருப்பியும் கவனிங்க, திரும்ப கவனிங்க. கவனிங்க. கிளியர். ஓகேங்களா? அப்சரா பென்சில் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக எழுதுங்க, அழகாக எழுதுங்க. நிறுத்தி இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேபிட்டல் லெட்டர் ஒய். தேங்க்யூ.